இல்லை நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இருந்தது, நல்லா இருந்தது. கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி, பட் ஓகே நல்லா இருந்தது. அது தலைவரை பார்க்குறது என்றைக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு கம்மியும் இல்லை. ஸோ டிப்பிக்கல் ரஜினி படம், மாஸ் படம் தான். அனிருத் மியூசிக் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நான் அமீர் கான் ஃபேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் ஆமாம், நல்லா தானே இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் செம்மையாக இருக்குது. ஆமாம், இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. தலைவர் பயங்கரம் பண்ணிட்டாரு. சம வந்து லைட்டாக லாகிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்தது ப்ரோ. மோனிகா சாங், மற்ற சாங்லாம் சூப்பராக இருந்தது. சாங்கு ஃபைட்டு அதெல்லாம் இதுவே இல்லை ப்ரோ, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லாகிங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த இன்டர்வெல்லில் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதில் பிடிச்சிட்டாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் கேட்கவே வேணும் ப்ரோ. தலைவர்னா எப்பவுமே விண்டர்ஸ் தலைவர் ப்ரோ. அதுவும் இந்த விண்டர்ஸ் தலைவர்லாம் அதெல்லாம் சூப்பராக அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. வேறு யாரும் ஒன் மேன் ஆர்மி நல்லா இருக்குது படம். நல்லா டீசெண்டாக எடுத்திருக்காங்க. ஆல் மியூசிக் இஸ் எக்ஸலண்ட். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து நோ டவுட் ஒன் மேன் ஆர்மி தான். ரஜினி ஆல்வேஸ் ஆஃப்டர் 40 இயர்ஸ் இதே தேட்டரில் நான் வந்து பார்க்குறேன். அண்ணாமலைக்கு அப்புறம் சேம் ரஜினி, கிரேட். படம் சூப்பராக இருக்குது. 2 வாட்டி பார்த்துட்டேன் நான். காலையில் 9 o'clock ஷோ, இப்போ 1 மணி ஷோ முடிச்சுட்டு வந்தேன். படம் சூப்பராக இருக்குது. இதோ அம்மாவும் பார்த்துருக்காங்க. அம்மா இப்போ தான் பார்த்தாங்க. எப்படி இருந்தது படம் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினி படம் கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு ரஜினி. ரஜினி நடிக்கிறது சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் இது பழைய ரஜினி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மிக்ஸ்டு வியூஸாக இருக்கும் உங்களுக்கு. அது என்னென்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு தலைவரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்க வந்து காலையில் ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டு தலைவர் ரசிகராக வந்திருப்பாங்க. பட் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம். நல்லா இருக்குது. தான் ப்ரோ இருக்குது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப்லாம் எனக்குலாம் இன்டர்வல் முடிச்சு போய் உட்காந்தோம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு ப்ரோ. அவ்வளோதான் இருக்குது படம். செகண்ட் ஹாஃப்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணுறீங்க, என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. படம் எல்லாமே நெகட்டிவ்ஸ். காலைல ஃபுல்லாக உட்காந்து ட்விட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ. போனீங்கன்னா ரஜினி படம் ப்ரோ. அது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜெயிலராக ஒரு டபுள் மடங்கு வச்சுருக்காங்க. பண்ணிட்டோம் அப்படியே உடம்பு பூரா தான் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அட்டகாசமாக லோகேஷ் கனகராஜ் கலக்கிட்டார். தலைவர் எப்போவுமே தலைவர் தான். அவர் எப்படி இருந்தாலும் வந்துட்டு போனாலே போதும். ரொம்பலாம் பண்ண ஆனால் சூப்பராக இருக்குது படம். ஆக்ஷன்லாம் செம்ம. ஒரு 2-3 சண்டை வந்தாலும் அட்டகாசம் வந்து செம்ம பவர் பிளாக். மற்ற எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அவன் யூஸ்வலாக லோகேஷ் எல்லாருக்கும் வெயிட்டேஜ் கரெக்டாக கொடுப்பாப்புல, அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கிறாப்புல. சூப்பராக இருக்குது. அணி அட்டகாசம். அதுவும் தலைவருக்குன்னா ஸ்பெஷலாக தானே போடுவார். அட்டகாசமாக இருந்து ஒன்றும் அந்த மாதிரிலாம் சும்மா வேணுன்ட்டு இந்த குருவி பசங்க செய்கிற வேலை அதெல்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குச்சு. சூப்பர்.